வெல்கம் டு தங்க சமையல். இன்றைக்கி வாழைத்தண்டு ஜூஸ் செய்வது எப்படிங்கிறத பார்க்க போகிறேன். வாழைத்தண்டு ஒரு தண்டு எடுத்து வச்சுருக்கேன். லெமன் ஒன்று, இஞ்சி சிறிதளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழைத்தண்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த வாழைத்தண்டை கட் பண்ணும்போது இப்படி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த நாரை இந்த மாதிரி இப்படி சுருட்டி எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்படி பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி நாரை கம்ப்ளீட்டாக இப்படி எடுத்து விட்டணும். இந்த மாதிரி நறுக்கிக்கிறணும். இப்போ இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கியாச்சு. இதை நம்ம என்ன செய்யணும், இப்போ நார் எல்லாமே இந்த மாதிரி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நார் இருந்தது, இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்து தயிரில் தாளிச்சும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஜூஸ் அடித்து பச்சையாகவே அப்படி குடிக்கலாம். இப்போ இந்த பொடிசாக நறுக்கிட்டு இதை மிக்சியில் போட்டு நம்ம அடிக்கணும். வாழைத்தண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கருவேப்பிலை உரி வச்சாச்சு. இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைத்தண்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சிடணும். கருவேப்பிலையும் அதையும் நல்லா நைஸாக அடிச்சிடணும். இஞ்சி மூணு பொருளையும் போட்டு அடிச்சு விட்றணும். இப்போ மிக்சியில் அடித்தாச்சு. இதை துணியில் வண்டை கட்டிட வேண்டியதான். நம்ம ஃபில்டரில் வண்டை கட்டினோம்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும். அதனால துணியில் வண்டை கட்டிட்டோம்னா நைஸ் ஆயிரும். அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வண்டு கட்டி நல்லா புழிஞ்சு எடுத்துடணும். அப்படியே இதை புழிஞ்சு எடுத்துட்டோம்னா அப்படி புழிஞ்சு எடுத்துடணும். அவ்வளோதான், நைஸாக புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த சக்கை தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த சக்கை புழிஞ்சு எடுத்தாச்சு. எலுமிச்சம்பழத்தில் ஒரு அரைப்பழம் மட்டும் போட்டால் போதும். நம்மளுக்கு சார் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் அரைப்பழம் போட்டால் போதும். அரைப்பழம் போட்டு அதில் அப்படியே புழிஞ்சு விட்டுறணும். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். மிகவும் அருமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டு கிடச்சுண்டா நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சுவைச்சு பாருங்கள். சுவைச்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாழைத்தண்டு ஜூஸ் இப்படி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.